சரி, பேசுற வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன பேசிருப்பீங்க நீங்க அவர்கிட்ட? ஒரு நேர்ல பேசணும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நான் சொல்லுவேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன், நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஏங்க எமோஷனலா இருக்கீங்க? ஐயோ, அது அது ஒரு ஃபீல் ஏன் அந்த கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கனெக்ட்? இல்ல. ஐயோ, இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்களே. இல்ல அப்படி கிடையாது. அவர்னாலே ஒரு எமோஷன் தானே, விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். அவர்கிட்ட என்ன பேசுவோம் நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? அவர் பாக்குறதுக்கே 30 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிங்கும் போது நான்லாம் ஸ்கூல் படிக்கிற போதுல இருந்தே அவரோட ஃபேன். அவர் பர்த்டேக்கு நான் ஹாஸ்டல் எல்லாத்துக்கும் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் எங்க வீட்ல எல்லாம் என் ரிலேட்டிவ்ஸ்னா நான் விஜய் படம் ஓடுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க, அந்த போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி நான் அவர் மேல இதை வந்து அதை அவங்களுக்கு பிடிக்குதுன்றவங்களாலதான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். சும்மா எல்லாராலையும் நான் விஜய் ரசிகர்லாம் சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு ஃபீல், அது ஒரு எமோஷன். இவரை ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு தான் நாங்க சர்ச் பண்றோம். அதனாலதான் எங்களுக்கு மத்த பாயிண்ட்ஸ்லாம் மத்தவங்க பண்ற தப்பு லாஸ்ட்லாம் எங்களுக்கு அதனாலதான் தெரியுது. இன்னைக்கு எல்லாருமே அவர் தான் எதிர்க்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு வில் பவர் வேணும்ல. அந்த வில் பவருக்கு நாங்க எப்பயுமே சப்போர்ட்டா இருப்போம் அவருக்கு. அவ்வளவுதான், தளபதி தான் இங்க எல்லாரோட லாஸ்ட் ஹோப் வந்து அவர் தான். சரி, பேசுற வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன பேசிருப்பீங்க நீங்க அவர்கிட்ட? ஒரு நேர்ல பேசணும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நான் சொல்லுவேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன், நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஏங்க எமோஷனலா இருக்கீங்க? ஐயோ, அது அது ஒரு ஃபீல். ஏன் அந்த கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கனெக்ட்? இல்ல. ஐயோ, இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்களே. இல்ல அப்படி கிடையாது. அவர்னாலே ஒரு எமோஷன் தானே, விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். அவர்கிட்ட என்ன பேசுவோம் நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? அவர் பாக்குறதுக்கே 30 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிங்கும் போது நான்லாம் ஸ்கூல் படிக்கிற போதுல இருந்தே அவரோட ஃபேன். அவர் பர்த்டேக்கு நான் ஹாஸ்டல் எல்லாத்துக்கும் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் எங்க வீட்ல எல்லாம் என் ரிலேட்டிவ்ஸ்னா நான் விஜய் படம் ஓடுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க, அந்த போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி நான் அவர் மேல இதை வந்து அதை அவங்களுக்கு பிடிக்குதுன்றவங்களாலதான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். சும்மா எல்லாராலையும் நான் விஜய் ரசிகர்லாம் சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு ஃபீல், அது ஒரு எமோஷன். இவரை ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு தான் நாங்க சர்ச் பண்றோம். அதனாலதான் எங்களுக்கு மத்த பாயிண்ட்ஸ்லாம் மத்தவங்க பண்ற தப்பு